ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, புரோட்டீன் பவுடர்னா என்ன, யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நாம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். புரோட்டீன் பவுடர் மனுஷ உடலுக்கு ரொம்ப அத்தியாவசியமான புரதச்சத்துன்னு சொல்லலாம். நம்மளோட உடல்ல மிக முக்கியமான ஊட்டச்சத்து புரதச்சத்து. இறைச்சி, முட்டை, பால், மீன், அப்புறம் சோயா, இது எல்லா உணவுகள்லையுமே இயற்கையாகவே புரதச்சத்து அதிக அளவில் இருக்கு. உணவு மூலமா சரியான அளவு புரோட்டீன் பவுடரை எடுத்துக்க முடியாதவங்க புரோட்டீன் பவுடர் தாராளமாக எடுத்துக்கலாம். புரதச்சத்துன்றது நம்மளோட உடலுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. நம்மளோட உடல் உறுப்புகள், தசைகள், எலும்புகள் உற்பத்தி ஆகிறதுக்கும் குணமடைகிறதுக்கும், உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் நல்லா வளர்றதுக்கும், தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கும் புரதச்சத்து அவசியமா பார்க்கப்படுது. தேவையான அளவு புரதச்சத்து எடுத்துக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும், அதே நேரத்தில் எடையை குறைக்க முடியும், இன்னும் பலவிதமான நன்மைகளை நாம பெற முடியும். புரோட்டீன் பவுடர்னா என்ன அப்படின்னும் போது, பால், முட்டை, அப்புறம் தாவர வகைகள்ல இருந்து புரதச்சத்தை மட்டும் பிரிச்சு எடுக்கிறது தாங்க இந்த புரோட்டீன் பவுடர். மொத்தம் 9 வகையான புரோட்டீன் பவுடர் இருக்கு. அதுல முதலாவது எக் புரோட்டீன் பவுடர், ரெண்டாவது வே புரோட்டீன் பவுடர், மூணாவது பட்டாணின்னு சொல்லக்கூடிய பி புரோட்டீன் பவுடர், நாலாவதா பிரவுன் அரிசி புரோட்டீன் பவுடர், அஞ்சாவது ஹெம்ப் புரோட்டீன் அதாவது சணல் விதை புரோட்டீன் பவுடர்னு சொல்லுவாங்க, ஆறாவதா தாவர புரோட்டீன் பிளான் புரோட்டீன், ஏழாவதா சோயா புரோட்டீன், எட்டாவதா பாதாம் புரோட்டீன், ஒன்பதாவது கேசின் புரோட்டீன். விலங்கு வகையில 2 வகையான பாலால ஆன புரோட்டீன் பவுடர் தயாரிக்கப்படுது. ஒன்னு வே புரோட்டீன், இன்னொன்னு கேசின் புரோட்டீன். தாவர வகையான பிரிவுகள்னு பார்க்கும்போது அரிசி, பட்டாணி, சோயா, பாதாம், சணல் விதை, இது மாதிரியான உணவுகள்ல இருந்து புரோட்டீன் பவுடர் தயாரிக்கப்படுது. பொதுவா ஒரு ஸ்கூப்ல 20 இருந்து 30 கிராம் புரோட்டீன் பவுடர் இருக்கும். அதாவது பயிற்சியாளரோட அறிவுரையின்படி அவங்கவுங்க தேவைக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். யாரெல்லாம் புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம்னு கேட்டா, உணவு மூலமா சரியான அளவு புரோட்டீன் சத்து கிடைக்காதவங்க புரோட்டீன் பவுடர் தாராளமா எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி மேற்கொள்றவங்க, அதுக்கப்புறம் பாடி பில்டிங் காம்படிஷன்ல ஈடுபடுறவங்க புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் உடற்பயிற்சி செய்யறவங்க தசைகளோட வளர்ச்சி அதிகரிக்கும், உடல் எடையை குறைக்கிறதுக்கும் புரோட்டீன் பவுடர் அதிகமா பயன்படுத்துவாங்க. டிஆர்ஐ அதாவது டயட்டரி ரெஃபரன்ஸ் இன்டேக் அளவுப்படி ஒருத்தர் ஒரு நாளைக்கு உங்களோட உடல் எடையில 1 கிலோவுக்கு 0.8 கிராம் புரோட்டீன் பவுடர் எடுக்கிறது சரியான அளவுன்னு சொல்றாங்க. உதாரணமா 75 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒருத்தர் 75 கிலோ இன்ட்டு 0.8 கிராம் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் 60 கிராம் புரோட்டீன் பவுடர் தாராளமா எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க பாடி பில்டிங் செய்யறவரா இருந்தீங்கன்னா தசைகளோட வளர்ச்சி ஆதரிக்கிறதுக்காக புரோட்டீனோட அளவை ஒரு நாளைக்கு உங்களோட எடையில இருந்து 1 கிலோவுக்கு 1.4 இருந்து 2 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறதுன்றது ஒவ்வொருத்தர் மாறுபடுது. இதுதாங்க புரோட்டீன் பவுடர் பத்தி நாம சொல்ல வந்த விஷயம். ஒவ்வொருத்தரோட உடல் எடைக்கு தேவையான அளவு புரோட்டீன் பவுடர் எடுக்கிறது தான் சரியான ஒரு அளவா இருக்கும். நீங்க தேவைக்கு அதிகமா அதாவது புரோட்டீன் பவுடரை வாங்கி வச்சுட்டு யாரோட ஒரு கைடன்ஸும் இல்லாம நீங்களா அதாவது ஒரு புரோட்டீன் பவுடரை வாங்கி ஒரு ஸ்கூப் 2 ஸ்கூப்னு எடுக்கிறத கட்டாயமா தவிர்த்துருங்க. இன்னும் நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஜிம்முக்கு போறவங்க இருந்தீங்கன்னா ஜிம்ல இருக்கக்கூடிய மாஸ்டரோட அட்வைஸின் படி உங்களோட உடலுக்கு புரோட்டீன் பவுடர் தேவையா இல்லையான்றதை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரியான புரோட்டீன் பவுடர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் அவர்கிட்ட கேட்டு அதுக்கான புரோட்டீன் பவுடரை வாங்கி உங்களோட உடல் எடைக்கு தேவையான அளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்கூப் எடுக்கணும், எவ்வளவு கிராம்ஸ் எடுக்கணும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு புரோட்டீன் பவுடரை யூஸ் பண்ணுங்க. அதனால புரோட்டீன் பவுடர் எடுக்கிறது தவறான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா கிடையாது. ஆனா உங்களோட உடலுக்கு புரோட்டீன் பவுடர் தேவைதானா அப்படின்றத நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். சோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த புரோட்டீன் பவுடர் பத்தின விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.